சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முன்னாள் மாணவ மாணவியர் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து நட்பில் இணைந்த பொன்விழா குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் திருவள்ளுவர். நட்பதிகாரம் என்பது காலம், நேரம், பதவி, அந்தஸ்து, பணக்காரர், ஏழை, அதிகாரி, ஊழியர் என அனைத்தையும் தாண்டி நிலைத்து நிற்பதுதான். குறிப்பாக கல்லூரி கால நட்பு என்பது காலத்திற்கும் நிலைத்து நிற்க காரணம் அது தரும் இனிய நினைவுகள்தான். அந்த வகையில் கடந்த 1972ஆம் ஆண்டு தொடங்கி 1976ஆம் ஆண்டு வரை சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவ மாணவியர் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்துக் கொண்டனர். கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கீதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டை கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முன்னாள் மாணவர்கள் தற்போதைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு வழிகாட்டியாக மாற வேண்டும் என்றார் அவர். இங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு முன்னாள் மாணவர்கள் ஒரு 5 குழந்தைகளையாவது எடுத்து அவங்களுக்கு ஒரு மென்டாராக இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப், குறிப்பாக ஸ்டார்ட் அப், ஏன்னா கோயம்புத்தூர் சேலம் பெல்ட்டில் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது அவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. இங்கே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி அவங்க நிறையா செய்யலாம். இப்போ படித்த இன்ஸ்டிடியூஷன்ஸை அவங்க அதை பற்றி, அதில் இருக்கிற நன்மைகளை பற்றி, அது தன் வாழ்க்கைக்கு அவங்க அளித்த பங்களிப்பை பற்றி மாணவர்கள் அதை பற்றி பேச வேண்டும். அப்போ தான் இந்த காலேஜோட ஒரு பர்செப்ஷன், ஒரு உலகளாவிய அளவில் ஒரு நல்ல பர்செப்ஷன் வரும். நண்பர்களாக அறிமுகமானதன் பொன்விழாவினை கொண்டாடிடும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குடும்பத்துடன் பங்கேற்ற அன்றைய மாணவர்கள் இன்றைய தொழில் முனைவோர், அரசு அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு விதத்தில் வளர்ச்சியடைந்த நிலையில் தங்களுடைய நண்பர்களை கண்டறிந்து அளவலாவினர். எதை பற்றியும் கவலைப்படாமல் சுற்றித் திரியும் இளமை காலம் எப்போதும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடியது. அன்றைக்கு கவலையின்றி பறவைகள் போல சுற்றித் திரிந்தவர்கள் இன்றைக்கு குடும்ப பொறுப்புடன் பணிச்சூழல் என மாறிவிட்டாலும் தங்களுடைய நட்பை மட்டும் மாறாமல் தொடர்ந்து வருவதாக முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர். பதவி, பணமெல்லாம் இங்கே செல்லாதுங்க. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான். எப்போவுமே நினச்சிட்டு இருப்போம், ஃப்ரெண்டு தான் முக்கியம் நமக்கு. எப்போவுமே காலேஜ் பீரியட் ரொம்ப இளமை காலம். அந்த டைமில் நமக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம நினைவில் இருப்பாங்க. எங்கள் பேட்சில் ரொம்ப காண்டாக்ட் இல்லை. அதனால் இப்போ இந்த அக்கேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் நம்ம எந்த மாதிரி எல்லாம் படித்தோம், நம்ம காலேஜ் எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காலேஜில் படிக்கிறபோது பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக ஷேப் ஆகுது. நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இங்கே வரும்போது ரா டைமண்டாக வருவோம். ஓரளவு எங்களை பாலிஷ் பண்ணுறது காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், முக்கியமானது இவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருமையில் அழைக்கும் உரிமையும் பார்த்த மாத்திரத்தில் கட்டியணைத்து உருகும் உவகையும் கல்லூரி கால நட்பிற்கு மட்டுமே உரித்தானது. உருவம் மாறிவிட்டது, நடை, உடை, பாவனை மாறிவிட்டது என்றாலும் அன்பு மட்டும் என்றும் மாறாமல் தொடர்வதற்கு நட்பு மட்டுமே காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.